الذين هم في صلاتهم خاشعون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا وشفينا ومولانا محمد على قدر حسنه وجماله وفضله وكماله وجوده ونواله وعزه وجلاله وعلى آله وأصحابه وأمته إلى يوم الدين. صلاة وسلاما عليك يا رسول الله، صلاة وسلاما عليك يا حبيب الله، صلاة وسلاما عليك يا خير خلق الله، صلاة وسلاما عليك يا رحمة للعالمين وعلى آلك وأصحابك يا شفيع المذنبين. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வான்மறையில் கூறுகின்றான்: قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. நிச்சயமாக எவர்கள் தம் தொழுகையில் மன்றாடி வேண்டுகின்றனரோ அந்த விசுவாசிகள் ஜெயம் பெற்றார்கள். குஷு என்று சொல்வார்கள், ஹாஷியின். குஷு என்று சொன்னால் அடக்கம், அன்பு, கல்போடைய ஹுசூருல் கல்ப் ஹாசிராக இருக்கக்கூடியது. இந்த குஷு என்ற வார்த்தைக்கு சன்மார்க்க உலமாக்கள் இரண்டு விதமாக பொருள் கூறுகின்றார்கள். ஒன்று, வெளிப்படையான அம்சங்களுக்கு குஷு என்று சொல்லப்படுகின்றது. தொழுகை நிலை நிறுத்தும் பொழுது தக்பீர் கட்டுவதின் முறை, நிற்பதின் முறை, ருக்கு சுஜூதுடைய முறை, இருப்பில் இருக்கின்ற நிலை, இது வெளிப்படையான அம்சங்கள். உள்ளத்துடைய அம்சங்கள், உள்ளத்தின் ஒழுக்கம் என்பது இறை அச்சம், அடக்கம், அன்பு, பணிவு, இதனை குறிக்கின்றது. ஆக உள்ளத்தாலும் வெளி அம்சங்களை கொண்டும் நிறைவேற்றப்படும் தொழுகை, அந்த தொழுகையை நிலைநிறுத்துகின்றவர்கள், அந்த விசுவாசிகள் ஜெயம் பெறுவார்கள். அது எவ்வளவு விரைவில் ஜெயம் பெறுவார்கள் என்றால், அதை பாஸ்டன்ஸ், அதை இறந்த காலத்தை குறித்து வான்மறை கூறுகின்றது. கத் அஃப்லஹல் மூமினூன், ஜெயம் பெற்றுவிட்டார்கள். அதாவது சில நிகழ்காலங்களில் வருகின்ற சம்பவத்தை இறந்த காலத்தில் கூறப்படுவது என்று சொன்னால், அது மிக விரைவில் அது உண்டாகக்கூடியது என்பதை குறிக்கும். பொதுவாக 14 நூற்றாண்டு காலத்திற்கு முன்பு விக்தரபதி ஸாஆ, கயாமனால் வந்துவிட்டது என்று வான்மறை கூறுகின்றது. ஆக கயாமனால் எவ்வளவு விரைவில் வரக்கூடியது என்பதை இது குறிக்கின்றது.
ஆக வெளிப்படையான அம்சங்கள் ருக்கு சுஜூது சரிவரை செய்து கல்பு ஹாலிலாக இருந்து உள்ளச்சம், இறையச்சம், அடக்கம், அன்பு, பணிவு இவற்றை குறிக்கின்றது குஷு என்ற வார்த்தை. அதாவது குஷுவுடன் தொழுகையை நிறுத்துபவர்களுக்கு ஜெயம் என்பதாக வான்மதி கூறுகிறது. அன்றலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலங்களில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வானத்தை நோக்குவார்கள். ஹஸ்ரத் இப்னு ஷீரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த வசனம் இறக்கப்பட்ட பிறகு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கண்களை சஜ்தாவுடைய இடத்திற்கு கொண்டு வந்தார்கள், பணிந்து. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பின்படி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி இருக்கும் பொழுது தொழுகை நேரங்களில் ஆரம்ப காலத்தில் வானத்தை நோக்கி கொண்டிருந்தார். இந்த வசனம் இறக்கப்பட்ட பின்பு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சிரத்தை சஜ்தா உடைய இடத்தில் சாய்த்து விட்டார்கள். பணிவை குறிப்பின்றது. அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நிலை நிறுத்துவதற்குரிய ஒரு உதாரணத்தை தருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவருடைய வீட்டு முற்றத்தில் ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த ஆறில் ஒருவர் 5 வேளை 5 முறை ஒரு நாளைக்கு குளிப்பாரையானால் அவருடைய உடலில் அழுக்கு ஏதும் இருக்குமா என்று கேட்டார்கள். அதே போலவே இந்த 5 நேகையில் எவ்வாறு அந்த ஆறில் 5 வேளை குளிக்கும் பொழுது நம் உடம்பில் அழுக்கு நீங்கி விடுகின்றதோ அவ்வாறே 5 வேளை தொழுகையில் பெரும் பாவங்களை தவிர்த்து அனைத்து பாவங்களும் நீங்கி விடுகின்றன. பெரும் பாவங்கள் நீங்கப்படாது. அதாவது உதாரணத்தை கொண்டு விளங்கிக் கொள்ளலாம். நம்ம ஒரு ஆறில் குளிக்கும் பொழுது நம்முடைய உடல் சுத்தமாகும். சில வியாதிகள் இருக்கும். அந்த வியாதிகள் எதுவும் சரியாகுமா? ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கிறோம், ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கிறோம், அந்த வியாதி சரியாகாது, அழுக்குத்தான் சரியாகும். ஆக பெரும் பாவங்கள் என்பது வியாதியை போன்றது, சிறு பாவங்கள் அழுக்கை போன்றது. ஆக தொழுகை அழுக்கை போக்கக்கூடியது, வியாதியை போக்கக்கூடியது அல்ல. வியாதியை போக்க வேண்டும் என்று சொன்னால் டாக்டரிடத்தில், மருத்துவரிடத்தில் வைத்தியம் பார்க்க வேண்டும். அந்த வைத்தியம் பார்த்த பின்பு சில வியாதிகளுக்கு ஆப்ரேஷன் உண்டு, சில வியாதிகளுக்கு பல்வேறு விதமான வைத்தியங்கள் உண்டு. அந்த வைத்தியங்கள் பார்த்த பிறகுதான் அது சரியாகும். அதே போல பெரும் பாவங்கள் தோபா செய்யாத வரைக்கும் மன்னிக்கப்படுவதில்லை. தோபா செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எத்தகைய பாவம் செய்தாலும் மன்னிப்பதற்காகவே அல்லாஹ் ஜல்ல ஷானு மன்னிக்கக்கூடியவன். ஆக பெரும் பாவங்களை கொண்டு. ஆனால் சில வியாதிகள் எப்படிப்பட்ட வியாதி என்று சொன்னால், அந்த ஆறில் குளிக்கும் பொழுது அந்த வியாதி இன்னும் அதிகமாக பெருகிவிடும். அந்த வியாதி போன்றதான் வஞ்சகம், அந்த வியாதியை போன்றுதான் உள்ளத்தின் வியாதிகள். வஞ்சகம், சூழ்ச்சி, பெருமை, பொறாமை,
போன்ற குணங்கள் அது இன்னும் அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நிலையை கொண்டு ஏன் என்று சொன்னால் கல்பு சுத்தமாக இருக்கணும். எப்படி உறுப்புகள் உடல் சுத்தமாக இருக்க வேண்டுமோ தொழுகையில், அவ்வாறு உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் சுத்தம் இல்லாத பட்சத்தில் அதனை ஒரு உதாரணத்தை கொண்டு விளங்கிக் கொள்ளலாம். மழை பொழிகின்றதே, அது மிகவும் சுத்தமான தண்ணீர். வருடத்துக்கு 2-3 மழைகள் பெய்யும். அது அந்த சாலைகளை சுத்தப்படுத்தக்கூடிய கழுவக்கூடிய வேகமாக அதிகமாக பெய்யும். அந்த மழை சுத்தமாக முடியாது. சுத்தமான இடத்தில் அந்த மழை நீர் விழுந்தால் அது சுத்தமாக இருக்கும், பரிசுத்தத்தை உண்டாகக்கூடியது. நதிகள், கடலில் மழை பெய்யும் போது அந்த நல்ல மழையும் கூட உப்பாக மாறிவிடுகின்றது, உப்பு தண்ணீராக மாறிவிடுகின்றது. ஒரு நதி விழுந்தால் அந்த நதி சுத்தமாக மாறுகின்றது. அதே நஜீஸான இடத்தில் அந்த மழை பொழியும் பொழுது அந்த நஜீஸுகள் இன்னும் அதிகமாக ஆகிவிடும். அந்த இடம் இன்னும் அதிகமாக நஜீஸுகளை உண்டாக்கக்கூடியது. ஆகவே தொழுகை என்பது ஹுசூருல் கல்ப், சுத்தமான உள்ளங்களுக்காக என்ன செய்கின்றது? அல்லாஹ் வான்மறை திருவசனம் கூறுகின்றது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹிஷாய் வல் முன்கர். அல்லாஹ்வின் ஹபீபான அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு 2 ரக்காயத்து சரியான முறையில் ஹுஷூவுடன் தொழுவதற்கான தௌஃபீக் இருக்கின்றதே, எல்லா நியமத்துக்களை விடவும் சிறந்தது. அத ஹுஷூ இல்லாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது, அதுக்கு அங்கீகாரம் கிடையாது. ஆக உள்ளத்தில் வியாதி இருக்கும் பொழுது, வஞ்சகம் இருக்கும் பொழுது, சுத்தம் இல்லை என்று சொன்னால், ஒழுங்கற்ற நிலையின் தொழுகையினால் அது ரத்து செய்யப்படக்கூடியது. எந்த தொழுகையில் ஹுஷூ இல்லையோ அது ரத்து செய்யப்படுகிறது, அது மறுக்கப்படுகிறது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், 2 ரக்காத்து தொழுகை ஒருவர் தொழுகையை நிலைநிறுத்தி அந்த தொழுகையில் துனியாவுடைய எந்த வராத பட்சத்தில் ஒருவர் தொழுது சரியான முறையில் தொழுது அந்த தொழுகையில் 2 ரக்காத் தொழுகையில் துனியாவுடைய சிந்தனையே ஒருவருக்கு வராவிட்டால் அந்த தொழுகை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கக்கூடியது என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அந்த தொழுகையும் கூட ஹுஷூவுடன் இருக்க வேண்டும். ஹுசூ சொல்லுவாங்க. ஆக வெளி அம்சங்களும் சரியான முறையில், உள்ளமும் பரிசுத்த நிலையில், அடக்கமும் அன்பும் கொண்ட தொழுகை. ஆக அடக்கம் அன்பும் இல்லாத தொழுகை, ஹுஷூ இல்லாத தொழுகை மறுக்கப்படக்கூடியது என்றால், ஈமான் அல்லாத தொழுகைக்கு என்ன சொல்வது? எவ்வாறு அந்த தொழுகை அங்கீகாரம் பெறும்? மற்ற தொழுகை அது எந்த நிலைக்கு என்பதை நாம் சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள், தொழுகை நிறைவேற்றுவது, ஹஜ் கடமைகள் நிறைவேற்றுவது, தவாஃப் செய்வது, ஜியாரத் செய்வது, ஹஜ்ஜுடைய கடமைகள், அதில் இருக்கின்ற ஷை, அரஃபாத்துடைய வுகூஃப் போன்றவைகள் அல்லாஹ்வுடைய வணக்கங்களுடைய மூல நோக்கம் என்னவென்றால்,
அல்லாஹ்வை நினைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய ஜிக்ருக்காக. அந்த அல்லாஹ்வுடைய ஜிக்ரு உள்ளத்தில் இல்லாத போது அந்த இபாதத்துக்கு ஒரு வேலையும் கிடையாது. அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த தொழுகையில் உள்ளம் பங்கேற்கவில்லையோ, குறிப்பாக தொழுகையில் வெளி அம்சங்கள், உங்களுடைய உறுப்புகள் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது, அந்த வணக்கத்தில் எந்த வணக்கத்தில் கல்பு உள்ளம் பங்கேற்கவில்லையோ அந்த தொழுகையை அல்லாஹ் பார்ப்பதே கிடையாது. அங்கீகாரம் என்ன? அந்த தொழுகையை அல்லாஹ் பார்ப்பதே கிடையாது. ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் பேசிக்கொண்டிருப்போம். தொழுகையுடைய நேரம் வந்தாலே என் முன்னால் யார், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் யார் என்பதை உணர முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். ஆக எந்த தொழுகையில் அல்லாஹ்வின் வேதம் அறிவிக்கின்றது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகையானது மானங்கட்ட செயல்களை விட்டும் தீமையான காரியங்களை விட்டும் நிச்சயமாக விலக்குகின்றது. ஆக எவருடைய தொழுகை தீமையான காரியங்களை விட்டு விலக்கவில்லையோ அந்த தொழுகையினால் அந்த தொழுகை தொழுகும் ஒருவர் அல்லாஹ்வை விட்டு மிக தூரமாகிக் கொண்டே போகின்றார். தொழுகை என்பது இறை நெருக்கத்தை உண்டாக்கக்கூடியது. அந்த தொழுகை ஒருவருடைய மானங்கட்ட செயல்களை விட்டும் காரியங்களை விட்டும் பொய் சொல்வதை விட்டும் தடுக்கவில்லையாயின் அந்த தொழுகையினால் இறை நெருக்கம் ஏற்படுவது கிடையாது. மாறாக இறைவனை விட்டு மிக தூரமாகிக் கொண்டே போகின்றார். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தும் பொழுது அவருடைய உள்ளத்தில் அந்த ஹார்ட் பீட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, இதய துடிப்பு இருக்கின்றதே, அது ரொம்ப இடைவெளிக்கு பின்பும் அந்த இதய துடிப்பு கேட்குமா, அந்த அளவுக்கு ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய நிறமே மாறிடும். தொழுகையுடைய நேரம் வந்தாலே அவருடைய நிலை மாறிடும். அந்த பரபரப்பு அவர்களிடம் கேட்கப்பட்டது, உங்களுடைய ஏன் இந்த நிலை என்று கேட்கும் பொழுது ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய அமானிதம் என்னிடத்தில் இருக்கின்றது. எந்த அமானிதத்தை மலைகளும் பூமியும் வானங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த அமானிதத்தை பெற்றிருக்கின்றேன். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான தயாரிடைய நிலையில் இருக்கின்றேன் என்பதாக கூறுகின்றார். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நிலை எப்படி என்று சொன்னால், அந்த இதய துடிப்புடன் அந்த பல்லு, இந்த குளிர் காலத்தில் ஆடும்ல அந்த பல்ல ஆடும்ல அந்த நிலை ஏற்படும் போது கேட்பார்கள், ஏன் உங்களுக்கு இந்த நிலை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நிறைவேற்றுவதற்குரிய நேரம் வந்து இருக்கின்றது என்பதாக கூறுகிறார்கள். சஹாபாக்களுடைய தொழுகையுடைய நிலை எப்படி என்று சொன்னால், எவ்வாறு அவர்கள் நிற்பார்கள் என்று சொன்னால், பறவைகள் அவங்க மேலே அந்த நிலைக்கு சஹாபாக்களுடைய தொழுகை அசையாமல் இருப்பாங்க. அந்த பறவைக்கு தெரியாது இவர் மனிதனா சிலையா என்றது. அந்த அளவுக்கு அவங்களுடைய தலையில் உட்காருவாங்க. கொஞ்சம் கூட ஆட்டம் இல்லை, பறவைகள் இருப்பதே தெரியாது.
விஷ ஜந்துக்கள் கடிக்கும் பொழுது கூட உணர மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஹஸ்ரத் ஹாத்திம் அசம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள், அவர்களிடம் கேட்கப்பட்டது, உங்களுடைய தொழுகையுடைய நிலை என்ன என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார்கள், மிக இத்மினான், ரொம்பவும் அதாவது இத்மினான் சுக்கூன் உடன் ஒழுவை நிறைவேற்றி என்னுடைய உடல்கள் இருக்கின்ற அனைத்து இயக்கங்களும் அப்படி நின்ற பிறகு தொழுகையுடைய இடத்தில் நின்று கட்டும் பொழுது நான் கிப்லாவை பார்ப்பவனாகவும் வலதுபுறத்தில் சொர்க்கத்தையும் இடதுபுறத்தில் நரகத்தையும் பின்னால் மலக்குல் மௌத்தும் என்னுடைய பாதத்துக்கு கீழ் சிராத்தல் முஸ்தகீம் பாலமும் இதுதான் என்னுடைய இறுதியான தொழுகை என்று நினைத்து தொழுகின்றேன் என்றார். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், ஹஸ்ரத் ஹசன், இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், திருடர்களிலேயே மாபெரும் திருடன், மோசமான திருடனை பற்றி அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அறிவியுங்கள் யா ரசூலல்லாஹ். கேட்கும் பொழுது தொழுகையுடைய திருடன் என்றாங்க. யா ரசூலல்லாஹ், தொழுகையை எப்படி திருடுவது? தொழுகையுடைய திருடர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி திருடுவார்கள்? அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ருக்குவும் சுஜூதும் சரிவர செய்யாதவர்கள். கண்ணியமிக்கவர்களே, தொழுகுங்கள் என்று சொல்லப்படவில்லை, தொழுகையை நிலை நிறுத்துங்கள். நமக்கு வழங்கப்பட்ட சன்மானம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்மானம், அவர்கள் நமக்கு தந்த அமானிதம், அதை சரிவர நிறைவேற்றுவதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தல்வானாக. வமா அலைனா இல்லல் பலாக். சுன்னத் தொழுகையோடு தொழுது கொள்ளுங்கள்.